இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசியும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, இப்போ பள்ளியில அந்த கூடுதல் வகுப்பறை என்பது திறக்கப்பட்டு இருக்கிறது. முதலமைச்சர் அதனை திறந்து வைத்திருக்கிறார். இதனுடைய சிறப்புகள் என்ன? இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 11.15 கோடி ரூபாய் செலவில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வகுப்பறை கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னதாக பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை பார்வையிட்டு மாணவர்களுடன் உரையாடினார். இதைத் தொடர்ந்து அவர் இந்த பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதே போல சூளைமேடு அஞ்சுகம் தொடக்க பள்ளியில் 2.79 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய உணவருந்தும் கூடம், கலையரங்கம், கழிவறைகள், மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மைதானம் மற்றும் புறணமைக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதை தவிர்த்து பள்ளி மாணவியரின் கல்வி உதவித்தொகையாக 10,000 ரூபாய் முதலமைச்சர் வழங்குகிறார். அதே போல கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தகப்பை மற்றும் மிதிவண்டிகளையும் முதலமைச்சர் மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறார். முன்னதாக வகுப்பறை கட்டிடத்தை பார்வையிட்டு பள்ளி மாணவர்கள் வகுப்பறைக்குள் மாணவர்களுடன் உரையாடி, அதே போல ஆசிரியருடன் உரையாடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பல்வேறு முடிவுற்ற திட்டங்களையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். காயத்ரி, நன்றி தமிழரசி, இது குறித்த விவரங்களுக்காக.